என்னம்மாக்கா, சாப்பிட்டியா? ஆமாப்பா, காலையிலே சித்தி வீட்டுல தோசை தந்தாங்களா, அதை சாப்பிட்டுட்டு தான் அங்கிருந்து விளையாடிட்டு இருந்தேன். சரி மக்களே, இப்போ நானும் அம்மையும் அங்கே தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். சரிப்பா. எப்பா லீவு தானேப்பா, எங்கேயாவது டூர் போவோம்ப்பா. டூருக்கு தானே போயிடலாமக்கா. எப்பா கனி எல்லாமே வருவாப்பா, நம்ம சித்தப்பா கூட எல்லாம் சேர்ந்து டூருக்கு போவோம்ப்பா. ஜாலியா இருக்கேன்ப்பா. அதுக்கு என்னம்மாக்கா, போயிட்டு போனா போச்சு. வா, என்னங்கன்னு சொல்லு, போயிடலான்னா. ஷப்பா, என்ன அப்பாயும் மூலம் எங்க போறிய? நான் அப்பாயும் மட்டும் இல்ல, நீங்க நான் சித்தி சித்தப்பா கனி எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போமானி. போலாம் போலாம், வருஷத்துல ஒரு வாட்டியாவது உலகத்தை சுத்தி பார்க்கணும்ப்பா. முதல்ல ஒன்ன சுத்தி என்ன நடக்குது நீ பாரு, ரெண்டாவது பார்க்கலாம் உலகத்தை. பேசுற பேச்சுக்கு ஒரு பொழப்பு கிடையாது. ஷப்பா, எப்படியோ காலையில் சாப்பாடு இனிதே முடிந்தது. இளவைக வீட்டுக்கு போனதால காலையில் சாப்பாடு சுமூகமாக முடிஞ்சாச்சு. இனி மதியத்துக்கு தானே ஏதாவது பார்க்கணும். மதியம் செல்வாவை இங்கே தான் வர சொல்லியிருக்கேன். ஏதாவது சமைக்கும் போது யாரு சமையல் பண்ணா? ஏங்க உங்களுக்கு அங்கே காலையில் 2 தோசை தின்னுட்டு வந்ததுக்கு மத்தியான சாப்பாடு வர சொன்னிய? ஷோ கடவுளே, கிறுக்க மனுஷனா இருக்கிறவங்க, உங்களுக்கு எதுவுமே புரியாதா இப்படி? எனக்கு புரியுது, புரியாததுல ரெண்டாவது விஷயம். நான் சொன்னதை செய், சரியா? இப்ப நான் கனிக்க கூட விளையாடியப்பா. போமக்கா, பார்த்து விளையாடு. இங்க ஓடி சாடியில விளையாடாதீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சரிப்பா. நீ ஏன்டி மூஞ்ச தூக்கிச்சிட்டு இருக்கா? சமையல் பண்ண சொன்னதுக்கா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன், உடனே அங்கெல்லாம் சேர்த்து சமையல் பண்ணன்னு சொல்றிய. ஷப்பா எப்பா. சரி, மூஞ்ச நாராம உள்ள வேலை என்னமோ அதை சட்டுப்புட்டுன்னு செய், சரியா? ஹெல்ப்புக்கான உமாவை கூப்பிட்டுக்காவ வருவா. சரி சரி, அதெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம், அதெல்லாம் விடுங்க. நமக்கு அடுத்த வாரம் கல்யாண நாள் வருது இல்லையாங்க? அது வேற வருதாக்கா. இந்த வாட்டி எப்படிங்க? கைக்கு காப்பா, காலுக்கு கொலுசா, இல்ல கழுத்துக்கு நெக்லஸா, என்னது காதுக்கு கம்மலா, என்ன வாங்கி தர போறீங்க? எப்படி ஏதாவது பிளான் வச்சிருப்பீங்க? இந்த வாட்டி என்ன பிளான் சொல்லுங்க. உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தந்துடலாம் வசந்தி. நிஜமா வாங்க சொல்றீங்க? வாங்கி தருவீங்களாங்க? என்னென்ன வியானன்னு சொல்லு, பேப்பர்ல எழுதி அப்படியே உன் கையில தாரேன். சும்மா கோவத்தை வருத்தாதீங்க. வருஷம் கல்யாண நாளைக்கு ஏதாவது வாங்கி தாங்கங்க. அப்பதானங்க நம்ம வீட்டுல செல்வம் எல்லாம் பெருகும். செல்வம் எல்லாம் பெருகியது இருக்கட்டு, தங்கம் என்ன ரேட்டுக்கு போகுது தெரியுமா? என்ன அழகா கேக்கியா? தங்கம் வாங்கணுமாமே, தங்கம். எங்க கல்யாண நாளைக்காவது ஏதாவது வாங்கி தாங்கங்க, ஆசையா இருக்குல்லங்க. உங்ககிட்ட தானங்க கேட்க முடியும், வேற யார்கிட்டங்க போய் கேட்க முடியும்? ஏட்டி, நீயே ஒரு 50 கிலோ தங்கம், உனக்கு எதுக்கிட்டி தங்கம்? அதென்னமோ கரெக்டு தான், இருந்தாலும் இந்த தங்கத்துக்கு தங்கத்தை போட்டு அழகு பார்த்தா இன்னும் நல்லா இருக்குல்ல? தங்கத்துக்கு மேல தங்கத்தை போட்டா நல்லா இருக்காது வசந்தி. நீ ஏன் தங்கன்னு சொல்லியாச்சு இல்லையா, அப்புறம் ஏன் தங்கம் வாங்க போறோம் சொல்லு? புன்னகை இருக்க பொன்னகை எதற்கு? நீங்க சொல்லியதான் சரிதான். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள். ஆனா நான் தங்கம் தானே, தங்கத்துக்கு வைரத்தை போட்டு அழகு பார்க்கல இல்லையா? பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம், போ. ஏங்க உன் மாதிரி சலிச்சுக்கிட்டு சொல்றிய? ஆமா, நான் இது நிறைய நாளாவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு கேக்கே. என்னது? ஆமா, எப்படிங்க நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க? நம்ம ரெண்டும் உண்மையை சொல்ல போனா நல்ல ஒரு பேராகும். எப்படிங்க நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க? நீ வேற சும்மா வயிற்றுல கலப்பாத. நீங்க சொல்லுங்க, நீங்களாம் என்ன செலக்ட் பண்ணி உங்க வாழ்க்கை துணையா என்ன ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்லங்க, அது என்னன்னு சொல்லுங்களா? நானும் தெரிஞ்சு போயிலங்க, அதுல எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்குல்ல. சும்மா இரு வசந்தி, அதெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு விடு. சொல்லுங்க ப்ளீஸ்ங்க, சொல்லுங்க. சரி, நீ இவ்வளவு தூரம் கேட்கியதால சொல்லி. ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தாராம். அவர்கிட்ட ஒருத்தர் போயிருந்தாரு. எதுக்கு? கதையை சொல்லியதை முழுசா கேளு. அப்ப அந்த முனிவருக்கு முன்னாடி ஃபுல்லா நிறைய ரோஜா. அதுல என்ன கண்டிஷன்னா, நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுல உனக்கு என்ன பூ பிடிக்குதோ ஒரே ஒரு ரோஜா மட்டும்தான் பறிக்கணும். அப்ப நான் ரோஜா வாங்க. கதையை கேளு, குறுக்க பேசுனா எனக்கு மறந்து போயிடும். சொல்லுங்க. அப்போ
அந்த முனிவரோட நிபந்தனைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு போகிறான். என்னென்ன நிபந்தனைனா, போகும்போது ஒரே ஒரு ரோஜா தான் பறிக்கணும், எக்காரணம் கொண்ட ரிட்டன் வரக்கூடாது. சரியா? ம் அப்போ அவனும் ஒருத்தர் நேராக போய்கிட்டே இருக்கான். போவ போவ கலர் கலரா அழகழகா ரோஜா எல்லாம் அழகா பூத்து கிடந்துச்சு. இவனும் பார்க்குறான் பார்க்குறான் பார்க்குறான், பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் போக போவ இதை விட பெஸ்ட்டாக வரேன், இதை விட பெஸ்ட்டாக வரேன்னு ஒவ்வொன்றையும் பெஸ்ட்டு கிடைக்கும் நினச்சிட்டு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தான். கொஞ்சம் தூரம் போக போவ ரோஜா பூ இருந்த இடத்துல எல்லாம் அப்படியே மொட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் போகும்போதெல்லாம் அதெல்லாம் கருகி போயிருந்துச்சு. இவன் நினைச்சிட்டான், இனி இதை விட பெஸ்ட் எதுவும் கிடைக்காது போல, கையில் கிடைச்சதை ஏதாவது ஒன்று பறிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஒரு ரோஜாவை பறிச்சிட்டான். அப்படியே பறிச்சுக்கிட்டு வந்த வழியோடு தான் வர முடியாதே, அதனால அப்படியே சோகமா வழியில் வரும்போதெல்லாம் எவ்வளவோ ரோஜாக்களை பார்த்தோம், அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இப்போ கையில் கிடைச்ச இந்த ரோஜாவிலே எடுத்துட்டு வந்திருக்கோன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கொண்டு வந்தான் முனிவர்கிட்ட. அதுக்கு முனிவர் என்ன சொல்றாரு? அவனும் சோகமா கொண்டு முனிவர்கிட்ட கொடுத்துட்டு இந்தாங்கன்ட்டு அந்த ரோஜாவை காட்டினான். அதுக்கு அந்த முனிவரும், சரி உனக்கு கிடைச்சது இந்த ரோஜா தான், நல்லா இருன்னு சொல்லிக்கிட்டு வாழ்த்தினாரு. ஆமா, அதுக்கு இதுக்கு இப்ப என்ன சம்பந்தம்? அந்த ரோஜா நீதான். வழி நடுவையெல்லாம் எவ்வளவோ நல்ல ரோஜாக்கள் இருந்து இதை விட பெஸ்டா கிடைக்கும் வந்து கடைசியில எதுவுமே கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு கிடைச்சதை பறிச்சுக்கிட்டு வந்தேன். ஒருவேளை பறிக்காம விட்டுருந்தேன்னு நினைச்சுக்க, அந்த முனிவர் பக்கத்துல நானே இன்னொரு முனிவரா தான் இருந்திருப்பேன். சிரிப்ப பாரு. உங்களுக்கு அப்ப நான் ஏனோ தானே கிடைச்ச மாதிரி தான், அப்படிதானே? எட்டி சும்மாட்டி, இதெல்லாம் சும்மா ஒரு கதையா சொன்னது, உடனே இதை தூக்கி தலையில வச்சிருவா. வா வசந்தி, போய் சமையல் வேலையை பாரு. உங்ககிட்ட இருந்து நான் கதையை கேட்டேன் தெரியுமா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்ன அழகா சிரிச்சு சொல்லியாவ, நான் கையில கிடைச்ச ஏதோ ஒரு ரோஜாவான். ஏன்னா இவங்களை முதல்ல நிறைய பேர் பார்க்க வந்தாவ, இவங்களுக்கு ஆப்ஷன் இல்லாம என்ன செலக்ட் பண்ணாவலாம். சரி வா வசந்தி, இந்த ஜென்மத்துல என் தலையில எழுதுறது நீ தான், அதை மாத்தவா முடியும்? புவா சலிப்பாயில சொல்றிய, சலிப்பா நல்லா சலிக்க உங்களுக்கு. எம்மா தாயே, நான் சலிக்கவே இல்லை புடைக்கவே இல்லை, நான் சொன்னது ஒரு கதை, ஜஸ்ட் ஒரு கதை தான், அதை அதோட விடு. சரியா? சரி அதெல்லாம் விட்டாச்சு. கல்யாண நாளைக்கு என்ன எடுத்து தருவிய? சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நல்ல ஒரு ரேட்டு கூடின புடவையாவது எடுத்தாங்கங்க, எப்படி? சரி வசந்தி, நீ ஆசைப்பட்டு நான் எடுத்து தராம இருப்பேனா? எடுத்தாரேனா? நிஜமாதான் வசந்தி, கண்டிப்பா எடுத்தாரேன். நீ இப்ப போய் வேலையை பாரு. சரிங்க, இந்த சந்தோஷத்திலே போறீங்க. புவா உன் பீரோக்குள்ள என்னென்ன துணி உனக்கு இருக்குன்னு உனக்கு தெரியாது, அதுல இருந்து ஒரு நல்ல சாரி எடுத்து தாரேன். புவா, உனக்கு என்ன நான் எடுத்து தரணும்? அவ்வளவுதானே, எடுத்து வந்துட்டா போச்சு. வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து அவளோட புடவையில எது பெஸ்ட்னு ஒன்று செலக்ட் பண்ணி வைக்கணும்ப்பா. ஒரு கவர்ல போட்டு வச்சாதான் கேட்டோன்னு எடுத்து கொடுக்கவும் முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.